ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாரகாதிபதி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த பதிவில் உபய ராசிகளுக்கு யார் மாரகத்தை செய்யக்கூடிய இடத்துல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? மிதுனம் அப்படிங்கிற உபய ராசிக்கு யார் மாரகாதிபதியாக வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 3 அதிபதிகள் மாரகாதிபதிகளாக வர்றாங்க. 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 3 அதிபதிகளும் மாரகாதிபதிகளாக வர்றாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மிதுன உபய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், சந்திரன் 2ஆம் அதிபதி. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 1 2 3 4 5 6 7 ஃப்ரெண்ட்ஸ். 7ஆம் அதிபதியாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அடுத்து 11ஆம் அதிபதி ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துடைய அதிபதியான செவ்வாய். எப்போவுமே உபய ராசிகளுக்கு 2 7 11ஆம் பாவ அதிபதிகள் மாரகாதிபதியாக வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது அடுத்த உபய ராசியான கன்னிக்கு யார் மாரகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன். 2ஆம் பாவம் துலாமுடைய அதிபதி சுக்கிரன். அதனால் 2ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன். 7ஆம் பாவ அதிபதியான இங்கே நேர் எதிர்பாவம் தான் 7ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7. 7ஆம் அதிபதியான மீனத்துடைய அதிபதி குருன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போது 7ஆம் அதிபதி குரு. அடுத்து 11ஆம் அதிபதி 7 8 9 10 11 ஃப்ரெண்ட்ஸ். 11ஆம் அதிபதியாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த கன்னிக்கு யார் மாரகாதிபதின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உபய ராசியில் 3ஆவது ராசி தனுசு ராசி. அந்த தனுசுடைய மாரகாதிபதிகள் யார் அப்படின்னு பார்க்கலாம். தனுசுடைய 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் எதிர் ராசி தான் 7ஆம் அதிபதி. 7ஆம் ராசியுடைய அதிபதி புதன். அடுத்து 11 7 8 9 10 11. 11ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாமுடைய சுக்கிரன். இப்போ இந்த தனுசு ராசியுடைய மாரகாதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்கிரன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து இங்கே உபய ராசியுடைய மாரகாதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபய ராசியான மீனத்துக்கு 2ஆவது ராசி யாருன்னு பாருங்கள் செவ்வாய். 7ஆம் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திற்கு நேர் எதிர் ராசியான 7ஆம் ராசியுடைய அதிபதி புதன் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியுடைய அதிபதி புதன். 7 8 9 10 11ஆம் ராசி சனி. மகர ராசி அதிபதியான சனி தான் மீனத்துக்கு 11ஆம் அதிபதியாக வராரு. அந்த 11ஆம் அதிபதி மாரகாதிபதி ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதிபதிகள் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த சரராசிக்கு 2 7ஆம் அதிபதிகள் மாரகாதிபதிகள். ஸ்திர ராசிக்கு 3 8. உபய ராசிக்கு 2 7 11ஆம் அதிபதிகள் மாரகாதிபதிகளாக வருவாங்க. அப்படி பார்க்கும்போது சரராசிக்கு மேஷத்துக்கு சுக்கிரன் ஒரே ஒரு சுக்கிரன் மட்டும்தான் மாரகத்தை செய்யக்கூடிய இடத்துல வராரு. அடுத்து சரராசியான கடகத்துக்கு சூரியனும் சனியும் மாரகாதிபதிகளாக வர்றாங்க. அடுத்த சரராசியான துலாத்துக்கு செவ்வாய் மாரகாதிபதியாக வராரு. அடுத்த சரராசியான மகரத்துக்கு சனி சந்திரன் மாரகாதிபதியாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஸ்திர ராசியான ரிஷபத்துக்கு சந்திரனும் குருவும் மாரகாதிபதிகள். அடுத்த ஸ்திர ராசியான சிம்மத்துக்கு சுக்கிரன் குரு மாரகாதிபதிகள். அடுத்த ஸ்திர ராசியான விருச்சகத்துக்கு சனி புதன் மாரகாதிபதிகள். அடுத்த ஸ்திர ராசியான கும்பத்துக்கு செவ்வாய் புதன் மாரகாதிபதிகள். ஓகேங்களா? அடுத்து உபய ராசியான மிதுனத்துக்கு சந்திரன் குரு செவ்வாய் மாரகம் செய்வாங்க. அடுத்த உபய ராசியான கன்னிக்கு சுக்கிரன் குரு சந்திரன் மாரகத்தை செய்யக்கூடியவங்களாக வருவாங்க. அடுத்த உபய ராசியான தனுசுக்கு சனி புதன் சுக்கிரன் மாரகத்தை செய்யக்கூடியவங்களாக வராங்க. அடுத்த உபய ராசியான மீனத்துக்கு
செவ்வாய், புதன், சனி இந்த 3 கிரகங்களும் மாரகத்தை செய்யக்கூடிய கிரகங்களாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மாரகாதிபதிகள் அப்படின்னா யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? எந்தெந்த சரம், ஸ்திரம், உபய ராசிகள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மாரகத்தை செய்யக்கூடியவங்கள் யார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இதுதான் மாரகாதிபதிகள். இந்தந்த ராசிகளுக்கு இவங்க மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாரகாதிபதிகள் என்ன மாதிரி செயல்படும், எந்த நேரத்தில் செயல்படும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நாளைக்கு பதிவில் முழுமையாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.